தாம்பரத்துல உடனே வீடு கட்டி குடி வர்ற மாதிரி இடம் யாராவது தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கரெக்டா 4.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கரெக்டா 4.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இங்க பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல அவுட்டர் ரிங் ரோட்ல இருந்து அதிகபட்சம் எனக்கு ஒரு 400 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். அது கூட நீங்க வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு வந்து நீங்க வர முடியும். இங்க பாருங்க ஃபுல்லா வீடு தாங்க. எங்க பார்த்தாலும் உங்க வீடு தான். அங்க தெரியுது பாருங்க அவுட்டர் ரிங் ரோடு. நான் சொன்னல வண்டிகள் வெஹிக்கிள் உங்களுக்கு போயிட்டு மூவ்மெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து ரெசிடென்ஷியல் எல்லாரும் வீடு கட்டிட்டு வராங்க. இப்பதான் புது வீடுகளா இங்க பாருங்க. அடுத்த காம்பவுண்ட்லயே பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கா. ஃபுல்லா வீடுகள் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. பக்கத்துல ஃபுல்லா வீடுகள் தான். இந்த சைடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிடென்ஸ் நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு அப்படியே சைடுல பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்துட்டு வீடுகள் எல்லாமே வந்துருச்சுங்க. உள்ளேயே பாத்தீங்கன்னா பார்க் ஃபெசிலிட்டியுமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இவ்வளவு ஒரு சின்ன ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இது. அதுக்குள்ளே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில்ட்ரன்ஸ்க்கு பிளே ஏரியா கொடுத்து சிட் அவுட் கொடுத்து அதுல ஒரு டென்ட் குடில் மாதிரி வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எல்லாமே யார் போட்டு கொடுக்குறாங்க உங்களுக்கு இந்த காலத்துல பண்ணி கொடுத்துருக்காங்க. மக்களுக்காக செய்யணும் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்காங்க. இந்த காம்பவுண்டுக்கு அப்படியே வெளியே பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ரோடு தான். நேரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிஷ்கிந்தா ரோடு இருக்கு இல்லையா, அதுல போயிட்டு கனெக்ட் ஆகுது. அங்க பாருங்க நயரா பெட்ரோல் பங்க் ஃபுல்லா அபார்ட்மெண்ட் தெரியுதுங்களா. இந்த மாதிரி ஃபுல்லாவே ரெசிடென்ஷியலா இருக்கக்கூடிய ஒரு லொகேஷன்ல கனெக்டிவிட்டி அருமையா இருக்க ஒரு லொகேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இருக்கிறவங்க இந்த இடம் இம்மீடியட்டா வீடு கட்டிட்டு வர்றவங்களுக்கு ரொம்ப ஆப்டா இருக்கும். அதுவும் லோ பட்ஜெட்ல இந்த சரௌண்டிங்ல மார்க்கெட் ரேட்டை கூட வந்து பாத்தீங்கன்னா கம்மியா கொடுக்குறாங்க. அதுதான் முக்கியமான விஷயமே. மார்க்கெட் ரேட்டை விட ரொம்ப கம்மியா கொடுக்குறாங்க. நீங்க வந்து விசாரிச்சு பாருங்க இங்க எவ்வளவு போய்கிட்டு இருக்கு. அதுவும் இந்த மாதிரி ஒரு சைட் எல்லாமே இந்த ரேட் கொடுக்குறாங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி தான். இம்மீடியட்டா வீடு கட்டுறதுக்கு தாம்பரத்துல யாராவது தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மிஸ் பண்ணாம வீடியோவை ஃபுல்லா பாருங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு சென்னை சூப்பர் விளாக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு அருமையான ஒரு லொகேஷன்ல நீங்க எல்லாருமே தேடிட்டு இருக்கக்கூடிய ஒரு லொகேஷன்ல, அதுவும் சுத்தி வீடுகள் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு லொகேஷன்ல சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டியை நம்ம வியூவர்ஸ்க்காக நம்ம மக்களுக்காக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோங்க. எங்க பார்த்தாலுமே சுத்தி வீடுகளாக தான் இருக்கு. அதுவும் சிட்டிக்குள்ளே சிட்டி சென்டருக்குள்ளே இருக்கோங்க. அதுதான் முக்கியமான விஷயமே. அதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம சார்ட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு. சூப்பர் சார். சார் இப்போ சொல்லிருங்க சார், ஃபர்ஸ்ட் நம்மளோட கம்பெனி ஒரு இன்ட்ரோ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் லொகேஷன் அட்வான்டேஜஸ் எல்லாம் பேசலாம் சார். நம்ம கம்பெனி பேர் வந்து ஜேஎம் ஃபவுண்டேஷன். சூப்பருங்க சார். ஓகே, நான் அதுல வந்து சேல்ஸ் மேனேஜரா இருக்கேன். என்னோட பேர் திருமலைக்குமார். சூப்பருங்க சார். நம்ம லாஸ்ட்ல 10 இயர்ஸ் அந்த ஃபீல்ட்ல இருக்கோம். இந்த ஃபீல்ட்ல இருக்கோம். நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிருக்கோம். சூப்பருங்க சார். அதுவும் இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப அருமையா இருக்குதுங்க சார். பாக்கும்போதே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல்லா வீடுகள் எல்லாமே ஆல்ரெடி பக்கத்துல ஃபுல்லா வீடு. இந்த இடத்துல மட்டும் தான் வீடு இல்ல. அதான் ஆமா, சூப்பர். நம்ம சைடுல மட்டும் வருது. அதுவும் வீடு கட்டிட்டு இருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகே சார். இப்போ பேக்ரவுண்ட் ஃபுல்லா வீடு இருக்கு. இந்த லொகேஷனோட அட்வான்டேஜ் பத்தி ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லிடலாம் சார். எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்றத பத்தி ஃபுல்லா நம்ம பேசலாம் சார். அது சார், இந்த சைட் அமைஞ்சிருக்கு பாத்தீங்கன்னா தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து 4.5 கிலோமீட்டர். 4.5 கிலோமீட்டர் தாம்பரத்திலே இருக்கோம். நம்ம தாம்பரத்துல தான். சூப்பர். தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் 4.5 கிலோமீட்டர். ஓகே சார். கரெக்டா அந்த இடத்துக்கு எப்படி வரணும்னு பாத்தீங்கன்னா நீங்க ஆர்டிஓ ஆபீஸ் ரோடு, அந்த ரோட வந்து கிஷ்கிந்தா மெயின் ரோடுன்னு சொல்லுவாங்க. சரிங்க சார். அந்த ரோட்ல வந்தீங்கன்னா மதுரவாயில் பைபாஸ் ரோட கடந்து கீழே வருவீங்க. ஓகே. அவுட்டர் ரிங் ரோடுக்கு தாண்டிடக்கூடாது. அதுக்கு முன்னாடி ஒரு 400 மீட்டருக்கு முன்னாடியே 400 மீட்டருக்கு முன்னாடியே நயரான்னு சொல்லிட்டு ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட் ரோட்ல உள்ள வந்து நம்ம சைட். சூப்பர் சார். உள்ள வரும்போது நம்ம ரெசிடென்ஸ் கிராஸ் பண்ணி தான் அப்படியே வர்றோம். ஃபுல் அபார்ட்மெண்ட்ஸ் நிறைய. நீங்க உள்ள என்ட்ரி ஆனாலே ஒரு 50 மீட்டர்ல நம்ம சைட் காம்பவுண்ட் வால் வந்துரும். காம்பவுண்ட் வால் பக்கத்துல இருக்கு. அங்க இருந்து பாக்கும்போது ஃபுல்லா இந்த கொடி இல்லாம பறக்குதுங்க. தெரியுது ஃபுல்லாவே உங்களுக்கு. ஏன்னா நம்ம சைட் வந்து பாத்தீங்கன்னா உள்ள இந்த ஃபுல்லா ரெசிடென்சியல் இருக்கு. அதுதான் மெயினான ஒரு ஹைலைட்னு சொல்லலாம். இப்போ இந்த எதுக்காக இந்த ப்ராஜெக்ட் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா தாம்பரம் ஏரியால, அதுவும் நம்ம சிட்டி லிமிட்டுக்குள்ள இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இடம் தேடிட்டு இருப்பீங்க. உடனே வீடு கட்டுற மாதிரி. அதுதான் முக்கியமான விஷயம். என்ன சார்? இமீடியட் கன்ஸ்ட்ரக்ஷன். அதுக்காக தான் பாத்தீங்கன்னா இந்த இதை நம்ம வந்து கொண்டு வந்திருக்காங்க. நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பீங்க, ஒரு 1000 ரூபாய் முன்ன பின்ன இருந்தா கூட எனக்கு பரவாயில்லைங்க, எனக்கு இன்னைக்கு வீடு கட்டுற மாதிரி வேணும், எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி தேடுவீங்களா, அவங்களுக்காக தான் இந்த சைட்டை நம்ம குறிப்பா வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த சைட்டோட நியர்பை அட்வான்டேஜஸ் என்ன மாதிரி சார் இருக்கு, எப்படி மார்க்கெட் ரேட்ல எப்படி போதா, அதை பத்தி உங்களுக்கு பேசலாம் சார். மார்க்கெட் ரேட்ல இங்க வந்து எபோ 5000 போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு 5500 6000 மனம்பல லொகேஷன் பொறுத்து அங்கங்க போகுது. நம்ம பண்றது பாத்தீங்கன்னா 4500 per ஸ்கொயர் ஃபீட் பண்றோம். 4500. சூப்பர். சில பிளாட் இப்போ நார்த் ஃபேசிங் ஈஸ்ட் ஃபேசிங்ல கேக்குறாங்க, அது கொஞ்சம் பிரைஸ் சேஞ்ச் ஆகும். பேசிக் பிரைஸ் நம்ம 4500 ரூபாய்க்கு கொடுத்துறோம். அது இந்த மாதிரி ஒரு லொகேஷன்ல நம்ம வந்துருது. இதோட அப்ரூவல் எல்லாம் எப்படி சார் நமக்கு? சிஎம்டி ரேரா அப்ரூவ். சிஎம்டி லிமிட்டுக்குள்ள இருக்கு. ரேரா அப்ரூவ். பேங்க் பாத்தீங்கன்னா 4 பேங்கோட ப்ராஜெக்ட் அப்ரூவல் இருக்கு. சூப்பர். லோன் போறவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். உங்களுக்கு உடனே லோன் தருவாங்க. யாருன்னா இமிடியேட்டா. சூப்பர். ஏன்னா சிட்டி லிமிட்டுக்குள்ள சிஎம்டி லிமிட்டுக்குள்ள வர்றதுனால, சிஎம்டி அப்ரூவ்டு இருக்கிறதுனால யார் வேணாலும் ஈஸியா வந்து லோன் தருவாங்க. உங்களோட டாக்குமெண்ட்ஸ் உங்களோட சைட்ல நீங்க கிளியரா இருந்தா போதும். கம்பெனியோட டாக்குமெண்ட்ஸ் கிளியரா இருக்கும், இடத்தோட டாக்குமெண்ட்ஸ் கிளியரா இருக்கும் அப்படின்னு தான் சொல்றாங்க. இது என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, சிஎம்டி லிமிட்டுக்குள்ள நம்ம இடத்த வாங்கும்போது சிஎம்டியோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே நமக்கு வந்து கிடைக்கும். வாங்கும் போதே நம்ம சிஎம்டியில தான் வாங்குறோம். அதுதான் முக்கியமான விஷயம். டிடிசிபியில் வாங்குறதுக்கும் சிஎம்டி வாங்குறதுக்கும் அதுதான் டிஃபரன்ஸே உங்களுக்கு. இதை சுத்தி சரௌண்டிங்ல எல்லாரும் வீடு கட்டிட்டு வந்துட்டாங்க. ஏகப்பட்ட அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு, தனி வீடுகள் நிறைய இருக்கு. இப்போ நமக்கு ஆப்போசிட்ல ஃபுல்லாவே பார்த்தா எல்லாமே இண்டிவிஜுவல் ஹவுஸ். என்ன சார்? எல்லாம் இண்டிவிஜுவல் ஹவுஸ். இதுக்கு முன்னாடி போட்டதுல அதுல வாங்குறவங்க கம்ப்ளீட்டா எல்லாம் இண்டிவிஜுவல் ஹவுஸ். எல்லாமே புதுசா தான் கட்டியிருக்காங்க. நல்ல பட்ஜெட்ல கட்டிருக்காங்க. வீடு பாத்தீங்கன்னா சும்மா ஆர்டினரி சின்ன வீடுகள் கிடையாது. நல்ல மினிமம் ஒரு நல்ல ஸ்டாண்டர்ட் வீடுகளாவே கொஞ்சம் பெருசாவே நம்ம கட்டிட்டு வருவாங்க. எங்கேயோ நம்ம சிட்டிக்குள்ள இன்னைக்கு போயிட்டு ஒரு 600 500 சதுரடியில நம்ம வந்து வாங்குறதுக்கு கொஞ்சம் அப்படி போவோமே, கொஞ்சம் பெருசா கட்டுவோமே அப்படின்னு நினைப்பாங்கல்ல. அதுவுமே ரொம்பலாம் கிடையாதுங்க. தாம்பரத்துல இருந்து கரெக்ட் 4.5 கிலோமீட்டர் சார் உங்களுக்கு. ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து 4.5 கிலோமீட்டர்.
கிலோமீட்டர் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வெறும் 4.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயே இருக்கு. இந்த சரௌண்டிங்ல நிறைய ஸ்கூல் காலேஜஸ் கூட இருக்குல்ல சார்? இந்த சார் எல்லாமே இருக்கு சார். எல்லாமே 4.5 கிலோமீட்டர் நான் மேக்ஸிமம் ரயில்வே ஸ்டேஷன் சொல்றேன். அதுக்கு முன்னாடி எல்லாமே இருக்கு. எல்லாமே எங்க போனாலும் காலேஜ், ஸ்கூல், ஹாஸ்பிடல்ஸ் எல்லாம் எல்லாம் சரௌண்டிங்ல ஃபுல்லா வந்துரும். பக்கத்துலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சான் அகாடமி ஸ்கூல் என்ன சார்? சான் அகாடமி லார்ஜ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் வந்துருது. இந்த சைடுல பாத்தீங்கன்னா லயோலா இருக்கு, லயோலா இருக்கு. சூப்பர் சார். நீ அவுட்டர் ரிங் ரோட் சைடுல போனீங்கன்னா மாதா இருக்கு, பீட்டர் இன்டர்நேஷனல் இருக்கு. சூப்பர் சார். ஸ்ட்ரைட்டா போனோம்னா நமக்கு சாய்ராம் யூனிவர்சிட்டி வந்துருது, சாய்ராம் காலேஜ் வந்து, சாய்ராம் பாலிடெக்னிக், சாய்ராம் ஸ்கூல் இருக்கு, ஸ்கூல்ஸ் எல்லாமே இருக்குதுங்க. அந்த மாதிரியான ஒரு லொகேஷன்ல தான் பக்காவா நம்ம சைட் வந்து அமைஞ்சிருக்குது. அதுவும் நம்ம சைட்டோட டெவலப்மெண்ட் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நீட்டா இருக்கு, சூப்பரா இருக்கு. வந்து பார்த்தா இந்த இடத்துல நம்ம ஒரு வீடை கட்டலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த சைட்டை சுத்தியுமே பாத்தீங்கன்னா ஒரு அரண் போல, அதாவது ஒரு காம்பவுண்ட் சோரே நம்ம இந்த சைட்டுக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி. ஏன்னா சுத்தி வீடுகள் இருக்கு. எந்த பக்கம் இந்த பக்கம் ரோடு என்ன சார் பண்ணுங்க, ஒன் சைடு வந்து பாத்தீங்கன்னா ரோடு வந்துருது ஃபுல்லா, இந்த பக்கம் வீடுகள், அந்த பக்கம் வீடுகள், இந்த சைடு ஃபுல்லா வீடுகள் தான். அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா டெவலப் பண்ணிருக்காங்க. நம்ம சைட்டோட நேம் என்ன சார்? ஓபல் ஸ்பிரிங்ஸ். ஓபல் ஸ்பிரிங்ஸ். சூப்பர் சார். ஓபல் ஸ்பிரிங்ஸ். சரி சார். இது வந்து 2 ஏக்கர்ல பண்ணிருக்கோம். ஓகே சார். 48 யூனிட். ஓகே. அவைலபிள்னு பாத்தீங்கன்னா ஒரு 12 பிளாட் வரைக்கும் அவைலபிலிட்டி இருக்கு. மத்த எல்லாமே புக் பண்ணி வாங்க. எல்லாமே ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு. சூப்பர் சூப்பர் சார். இந்த 2 ஏக்கர் நம்ம வந்து நல்ல காம்பவுண்ட் வால், ஓகே, நல்ல கேட்டட் கம்யூனிட்டியா பக்காவா பண்ணிருக்கோம். அதுக்கு ஒரு பார்க் கொடுத்திருக்கோம். உள்ளே அதுக்கு தனியா பார்க் வேற கொடுத்துட்டீங்க. இந்த மாதிரி சைடுலாம் இவ்வளவு பெரிய பார்க், அதுவும் அந்த டெவலப்மென்ட் கிட்ஸ் ஏரியாலாம் கொடுத்துருக்கீங்க. அதையும் பண்ணிருக்கோம். சூப்பர் சார். அதெல்லாம் ரோடு எல்லாம் நல்ல கான்கிரீட்ல ரோடு பண்ணிருக்கோம். 24 ஹவர்ஸ் செக்யூரிட்டி கொடுத்திருக்கோம், சிசிடிவி கொடுத்திருக்கோம். சூப்பர் சார். நல்ல ஒரு ஆர்ச் வேற அங்க இருக்கு. நல்ல பண்ணிருக்கோம். நல்ல பெரிய ஒரு மெயின் கேட் கொடுத்துட்டீங்க. ஸ்ட்ரீட் லைட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா சோலார்ல கொடுத்திருக்கோம். சூப்பர் சூப்பர்ங்க சார். அவென்யூ ட்ரீஸ் அதையும் பக்காவா மெயின்டைன் பண்ணி, அந்த ட்ரைனேஜ் ஒர்க் கூட ஃபுல்லாவே பண்ணி வச்சிருக்கீங்க உங்களுக்கு. சூப்பர். அதாவது இப்ப 48 பிளாட்ல வந்து பாத்தீங்கன்னா வெறும் 12 மட்டும் தான் இருக்கு. கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருந்தீங்க அப்படின்னா இன்னும் எங்க மக்களுக்கு, எங்க வியூவர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். நிறைய பேர் தேடுறாங்க சார் இந்த சரௌண்டிங்ல, தாம்பரம் சரௌண்டிங்ல ஏகப்பட்ட பேர் வந்து தேடிட்டு இருக்காங்க. ஏன்னா உடனே வீடு கட்டுற மாதிரி தேடுறாங்க. ஒரு அபார்ட்மெண்ட் பட்ஜெட் இங்க என்ன பிரச்சனை இருக்கு? இமிடியேட்டா வீடு கட்டலாம். அதுதான் கிடையாது. அதுக்காக தான் சொன்னீங்கன்னா, நீங்க முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னா எங்க மக்கள் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா ஒரு அபார்ட்மெண்ட் வாங்க போனாலே இதோட அதிகமா போகல சார். ஆமா சார். இந்த சரௌண்டிங்ல அபார்ட்மெண்ட் இன்னைக்கு வந்து 6300 ரூபாய் 7000 ரூபாய் போயிடுச்சு உங்களுக்கு. இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ரெசிடென்சியல் ஏரியா, அதுல எந்த வித சந்தேகமே கிடையாது. வந்து பாருங்க ஃபுல்லா சரௌண்டிங்ல. நானும் வீடியோலயே ஃபுல்லா எல்லாத்தையுமே வந்து காட்டுறேன். அதனாலதான் நான் திரும்பவும் சொல்றேன், ஃபுல்லா வீடுகள் இருக்குங்க. எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு லொகேஷன்ல இருக்கும். பக்கத்துல எல்லாருமே குடியிருக்கிறாங்க, பயமே கிடையாது. அதுவும் இல்லாம இது பாத்தீங்கன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டியா வந்துருது, சுத்தி காம்பவுண்ட் வால். அது சார் நல்ல அப்ரோச் உள்ள கனெக்டிவிட்டி. ஆமா, இங்க இருந்து நீங்க வெளியே போனீங்கன்னா இந்த சொன்ன மாதிரி தாம்பரம் 4 கிலோமீட்டர் போயிடலாம். நீங்க அப்படியே போயிட்டு சர்வீஸ் ரோட்ல போனீங்கன்னா திருநெல்வேலி வரை ஏர்போர்ட் 10 கிலோமீட்டர். சூப்பர் சார். இந்த பக்கம் ரைட்ல போனீங்கன்னா ஸ்ரீபெரும்பூர் பெங்களூர் பைபாஸ் தலலட்சுமி காலேஜ் சாய்ராம் வழியா போனீங்கன்னா, சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி வழியா போனீங்கன்னா ஸ்ரீபெரும்பூர் ரொம்ப பக்கம், ஈஸியா ரீச் பண்ணலாம். முக்கியமா அவுட்டர் ரிங் ரோடு நியர்பைல இருக்கு. நீங்க அவுட்டர் ரிங் ரோட்ல ரைட்ல போனீங்கன்னா பூந்தமல்லி 11 கிலோமீட்டர். பூந்தமல்லி மெட்ரோ எங்க வேணாலும் அப் டு மீஞ்சூர் வரைக்கும் ஃபுல்லாவே நமக்கு வந்து கனெக்டிவிட்டி இருக்கு. இந்த சைடு போனோம்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் 9 கிலோமீட்டர். அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷத்துல போயிடலாமா சார்? அவ்வளவுதான். அதிகம் பைபாஸ்ல போறோம். ஆமா, ஒரே ரோடு தாங்க, நேரா போய் இறங்கிடலாம். அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா நியூவா கட்டப்படுற இந்த ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் ஒண்ணு, அதுவும் பக்கம் தான் வந்து இருக்கு. எல்லா வசதிகளுமே இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஃபியூச்சர்னா ரொம்ப நாள்லாம் கிடையாது, கூடிய சீக்கிரத்திலே பாத்தீங்கன்னா மெட்ரோ ஃபெசிலிட்டி வரப்போகுது. அதுக்காக தான் இந்த கேப் கூட இந்த அவுட்டர் ரிங் ரோட்ல விட்டுருக்கதா சொல்லி ஒரு டாக்மே போயிட்டு இருக்கு உங்களுக்கு. அந்த கனெக்டிவிட்டி வந்தாலுமே பாத்தீங்கன்னா இந்த 2 பிரிட்ஜ் இடையில பாத்தீங்கன்னா ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் அதுவுமே வரப்போகுதுங்க. இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிளானிங்ல இருக்கு. இவ்வளவு அட்வான்டேஜஸ், இவ்வளவு இது இருக்கனால தான் சொல்றோம். இந்த இடம் உங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஆப்டா இருக்கும். இமீடியட் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ரொம்பவே ஆப்டா இருக்குங்க.